என்னம்மா சாமிக்கு அப்பு கட்டுற? ஆமாண்டா, சாமிக்கு தான் கூப்பிட்டுருக்கேன். ஏம்மா எதுக்கும்மா நீ அடிக்கடி இப்படி இது சாமிக்கு சாமிக்குன்னே இருக்க? எங்களுக்கு ஸ்கூல் ஹோம் ஒர்க் ஸ்கூலுக்கு போய் அவ்வளவு தலைவலியா இருக்கு. உனக்கும் அப்பாக்குள்ள எவ்வளவு கஷ்டம் கொடுக்குறாங்க. அப்ப கூட நீ ஏன் சாமி சாமின்னு இருக்க? உனக்கு ஸ்கூல் போயிட்டு வர கஷ்டம், எனக்கு இவ்ளோ கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசுற. கடவுள் யாருக்கு எவ்வளவு கஷ்டம் தரணும்னு தெரியும். அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் கொடுக்குறாரு. கடவுள் கஷ்டம் கொடுக்குறாருன்னா கண்டிப்பா நம்மள நல்லா வச்சிருப்பாரு. அவரு நம்மள மென்டலா ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு தான் கடவுள் கஷ்டத்தை கொடுக்குறாரு. ஏன் கடவுளுக்கு தெரியாதா? சொல்லு. சரி, நீயும் தம்பியும் கடைக்கு போறீங்க. நான் கடையில போயிட்டு உன்னை ஒரு 10 கிலோ அரிசி, ஒரு ஒரு 2 கிலோ சர்க்கரை வாங்கிட்டு வர சொல்றேன். நீ கடைக்கு போற. நீ எந்த பேக்க தூக்கிட்டு வருவ, உன் தம்பி எந்த பேக்க தூக்கிட்டு வருவான்? கண்டிப்பா நான் ரொம்ப வெயிட்டா இருக்கிற பேக் அவன் வெயிட் இல்லாத பேக் தான் கொடுப்பேன். ஏன்? ஏன்னா அவன் சின்ன பையன்ல. உனக்கே சின்ன பசங்களுக்கு எவ்வளவு வெயிட் தரணும், பெரியவங்களுக்கு எவ்வளவு வெயிட் தரணும்னு தெரியுது. அப்போ என் கடவுளுக்கு தெரியாதா யாருக்கு எவ்வளவு பிரச்சனை தரணும், யாருக்கு எவ்வளவு பிரச்சனை தரக்கூடாதுன்னு? இப்ப அந்த 2 பேக்கையும் நானே தூக்கிக்கிட்டா? சூப்பர்டா. நீ அப்ப என்னன்னா மென்டலி ப்ரிப்பேர் ஆகுற. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்னால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நீயே மென்டலா ப்ரிப்பேர் ஆகுற. சோ கடவுள் நமக்கு கொடுக்குற பிரச்சனை எல்லாமே நம்ம மென்டலா ப்ரிப்பேர் பண்றாரு. எவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாரோ நம்ம அவ்வளவு நல்லா இருக்க போறோம்னு அர்த்தம்.